ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் கர்த்தர் ஒரு வசனத்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். 66ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். யாரை குறித்து சொல்கிறாருன்னு ஞாபகம் வருது உங்களுக்கு? இஸ்ரவேலர்களை குறித்து சொல்கிறார். ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க இஸ்ரவேலர்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். செங்கடலுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்குறாங்க. கடலுக்கு போன எல்லாருமே கால் நனையாமல் திரும்பினதா சரித்திரமே கிடையாது. உண்மைதான்ல, தண்ணி போட்டால் கால் நனைஞ்சிரும். அது இல்லாமல் அங்கே போகிற இடம் சக்க சக்க சக்கன்னு சேத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பைபிள் சொல்லுது கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். அப்போ நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இஸ்ரவேலர்களை போல எல்லா பக்கங்களும் அடைக்கப்பட்ட ஒரு வாசல் நின்றுருக்கிற ஆண்டவரே, வழியே இல்லைப்பா, எனக்கு முன்னாடி ஒரு கடல் தெரியுது, அந்த கடலில் நடந்து போகவே முடியாது, எப்படி நான் அந்த கடல் வழியாக நடந்து போகிறது? இஸ்ரவேலர்களோட கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், டே நீ கொண்டு போ, நடத்தினதுண்ணா உன் கையில் இருக்கிற கோலை உயர்த்தி பிடிங்க அப்படின்னா உயர்த்தி பிடிச்சா ஆண்டவர் காற்றை வரவழைத்து கடலை ரெண்டாக புழஞ்சா இப்போது 2 வால்ஸ், கிரேட் ஃப்ளட் வால்ஸ் மாதிரி நிற்குது 2 பக்கமும். அதில் பியூட்டியே என்னென்னா, சரி ஓகே, நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள், 2 பக்கமும் ஆண்டவர் தண்ணியை எழுப்பிட்டார், செவரை போல் எழுப்பிட்டார். இப்போது நடந்து போகும்போது கண்டிப்பாக அந்த இடம் ஈரமாக தான் இருந்திருக்கும், அவங்களால ஸ்பீடாக நடந்து போயிருந்திருக்க முடியாது. ஆனால் பைபிள் சொல்லுது கடலை உலர்ந்த தரையாக தம்முடைய பிள்ளைகளுக்காக மாற்றினார். பாருங்கள், அவங்க நடந்து போகக்கூடிய இடம் எகிப்தியர்கள் கையில் அவங்க அடிபட்டுருவாங்கன்னு தெரிஞ்ச ஆண்டவர் அது உலர்ந்த தரையாகவே மாற்றினார். எதை குறிப்பிட்டு காட்டுறதுனா, தம்முடைய பிள்ளைகள் மேல் அவர் வைத்திருக்கிற கரிசனை. அவர் ஒரு நல்ல தகப்பன். இந்த காலை வேளையில் ஒரு வேளை பலவிதமான குழப்பங்களோட, ஐயோ இப்படி இருக்குது ஆண்டவர், அப்படி இருக்குது ஆண்டவர்னா, நீங்கள் வேண்டிக் கொள்வது முன்பதாகவே அவர் என்ன வேண்ட போகிறீங்கன்றதை அவர் அறிஞ்சிருக்கிற ஆண்டவர். இந்த காலை வேளையில் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உலர்ந்த தரைகளை போல மாற்றுகிறார். ஏன் மாற்றுறார்னா, நீங்கள் நல்லா நடந்து போகிறதுக்கு கர்த்தர் மாற்றுறார். சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். நாள் முழுவதும் நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தை, என்னை நடத்துகிற கர்த்தர்னோடு கூட இருக்கிறார், அதிசயமாக நடத்துவார். அறிக்கை பண்ணுங்கள், அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.